அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே எனக்கு துணையாக வாரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை, நீரே என்னை விடுவிப்பவர், ஆண்டவரை காலம் தாழ்த்ததை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அழைப்பு பிறரோடு பகிர்ந்து கொள்வதில், பகிர்ந்து வாழ்வதில் தான் இந்த உலகத்தில் உறவுகள் வளர முடியும் என்பதை உணர்ந்ததினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக உணவாகவும் ஆன்மீக இரத்தமாகவும் கொடுத்திருக்கின்றார். பகிர்வினை மேன்மைப்படுத்தி உறவுகளை அதில் உள்ளடக்கி விண்ணரசை நமக்கு வெளிக்கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாக எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் இசையாவிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்கின்றீர்கள்? நிறைவேறாத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள். குழந்தை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீது நான் கட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவுடையவர், எளிதில் தினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கி அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நோக்குகின்றன. தக்க வேளையில் உயிரை அவர்களுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல் யாவும் இறக்கம் செய்வர்களே. நம்மை நோய்க்கும் வந்தாலும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோய்க்கும் வந்தாலும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்துதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 35 மற்றும் 37 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்லால் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மற்ற எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு புறப்பட்டு படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்ற பொழுது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான பொழுது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து
கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் வயிறார உண்டனர். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 18வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கின்ற இந்த தருணத்தில் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு அடித்தளமாக இருக்கின்ற, உறவை வளர்க்கக்கூடிய உறவு பாலமாக இருக்கின்ற பகிர்வினை பற்றி இன்று உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். எவன் ஒருவன் பகிர்ந்து கொள்கிறானோ அவன் இந்த மன்னகத்திலே இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எவன் ஒருவன் பகிர்ந்து கொள்கிறானோ அவன் இந்த மன்னகத்திலே இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறான். எவன் ஒருவன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றானோ அவன் இந்த மன்னகத்திலே இறைவனுடைய மன்னிப்பையும் அவன் பெறுகிறான். அடுத்தவர்களையும் மன்னிக்கவும் அவனுக்கு மனப்பக்குவம் கிடைத்து விட்டது. உலக அளவில் வளர்ந்து வருகின்ற அறிவியல் விஞ்ஞான உலகில் நம்முடைய அறிவுத்திறன் வளர்வதை விட ஆன்மீக அளவில் நம்முடைய வாழ்வு பலப்படுகின்ற பொழுது, அது உறுதிப்படுத்தப்படுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே இறைவனுடைய அன்பின் பிள்ளைகளாக வாழுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிர்வின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்வில் எதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம், எதை பகிராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க நமக்கு இன்றைய நாள் அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்ட எத்தனையோ மக்கள், புதுமைகளை கண்கூடாக பார்த்தவர்கள் எத்தனையோ மக்கள், தங்களுடைய நோய்களிலிருந்து விடுதலை அடைந்தவர்களும் மனநோயிலிருந்து விடுதலை அடைந்தவர்களும் எத்தனையோ மக்கள். பார்த்தவர்களும் அனுபவித்தவர்களும் இயேசு செல்லுமிடமெல்லாம் ஓடி சென்றார்கள். அவரை பார்த்து கொண்டே இருந்தாலே போதும், எனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தாலே என்னுடைய குடும்பத்தில் வாழ்வு பிறக்கும் என்று நினைத்தார்கள். அவர் என்னை தொட்டாலே போதும், அல்லது நான் அவரை தொட்டாலே போதும், நான் குணம் பெறுவேன் என்று ஓடி வந்த கூட்டங்களும் எத்தனை. எனவேதான் அவர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு முன்னதாக மக்கள் ஓடி அமர்ந்து கொண்டார்கள் என்பதை நற்செய்தியாளர்கள் நம் அனைவருக்கும் தன்னுடைய நற்செய்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைய நற்செய்தி வேறக்குரிய அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இயேசு புறப்பட்டு படகேறி பாலை நிலத்திற்கு தனிமையாக ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்து அவர் சென்ற பொழுது அங்கே அவர்களுக்கு முன்னாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு தன்னை தேடி வருகின்ற பிள்ளைகளின் மீது இயேசு பரிவு கொள்ளுகிறார், இரக்கம் கொள்ளுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பார்வோன் மன்னனிடத்தில் இஸ்ரேல் மக்கள் கதறிய கண்ணீரையும் கூக்குரலையும் தந்தை கடவுள் கேட்டார். கேட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், அன்பு செலுத்தினார். அந்த கொடிய அரசரிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அழைத்து வருகிற பொழுது பாலை நிலத்தில் தந்தை கடவுள் அவர்களுக்கு வயிறார உண்ணுவதற்கு மன்னாவை கொடுத்தாரே. ஏறக்குறைய அதே போல பாலை நிலத்தில் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏறக்குறைய பார்வோன் மன்னிடத்தில் இஸ்ரேல் மக்கள் பட்ட வேதனையைப் போல சாத்தான் பிடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருமே இயேசுவை ஓடி தேடி வருகின்ற பொழுது இவர்கள் மீதும் இயேசு பரிவு கொள்ளுகிறார், இரக்கம் கொள்ளுகிறார். எனவேதான் பாலை நிலத்தில் தந்தை கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவை பிழிந்தது போல இதோ இங்கு இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிற பொழுது தந்தையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இந்த அப்பத்தையும் மீன்களையும்
ஒப்பு கொடுத்த காரணத்தினால்தான் 5000 பேர்களுக்கு மேல் இந்த அப்பத்தையும் மீன்களையும் உண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதில் ஆழமாக சிந்திக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களே அவர்களுக்கு உணவை தாருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு உறுதியாக இருக்கிறார் சீடர்களால் உணவு கொடுக்க முடியும் என்று. ஆனால் சீடர்கள் உறுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். கூட்டத்தை பார்த்து மனிதனுடைய எண்ணமும் இறைவனுடைய எண்ணமும் வேறு வேறு கோணங்களில் இருப்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதன் காரணம்தான் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். உலகம் எத்திசையிலும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொன்னவர் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் என்றால், நான் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு தோல்வி இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. எனவே என்னோடு நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? எனவே நீங்கள் உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அந்த அப்பத்தையும் மீனையும் என்னிடம் எடுத்து வாருங்கள் சொல்லுகிறார். அப்பத்தையும் மீனையும் மட்டுமல்ல, சீடர்களையும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை தொடுகிறேன். நான் தொடுகின்ற பொழுது தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்படவில்லையா? நான் தொடுகின்ற பொழுது குருடன் பார்வை பெறவில்லையா? நான் தொடுகின்ற பொழுது முடமானவன் எழுந்து நடக்கவில்லையா? நான் தொடுகின்ற பொழுது இறந்தவன் எழுந்து உயிர் பெறவில்லையா? இப்படி ஊனுடலுக்கே நான் வாழ்வு கொடுத்திருக்கின்ற என்னால் உங்களையும் இந்த அப்பத்தையும் மீனையும் தொடுகின்ற பொழுது பல மடங்காக மாற்றப்படாதா என்று இயேசு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே கேள்வி கணைகளை எழுப்புகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகம் இன்னும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நாம் குறைகளோடு இருக்கின்ற பொழுது, மன நிறைவற்றவர்களாக இருக்கிற பொழுது, மனதிலே சந்தேகங்கள் இருக்கிற பொழுது, முடியாது என்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது, நம்மையும் நம் சிந்தனைகளையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் இந்த இலட்சை 2வது வாசகத்தில் பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார், எது நம்மை ஆண்டவரிடமிருந்து பிரித்து விடும்? இந்த உலக காரியங்களா, சாவா, வாழ்வா, வானதூதரா, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமையோ, மிக்கவையோ, உள்ளத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்புமோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்மை விட்டு பிரித்து விடாது என்று சொல்லுகிறார். எது நம்மை பிரித்தாலும் ஆண்டவரிடத்தில் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் 5000 பேருக்கல்ல, எத்தனையோ நபர்களுக்கு நாம் இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆமன்பே பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே ஆண்டவர் கரத்தில் யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களால் மட்டும் எதை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். அது என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், பகிரக்கூடியவர்கள் இறைவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள், இறைவனுடைய இரக்கத்தை பகிர்ந்து கொள்வார்கள், இறைவனுடைய மன்னிப்பை பகிர்ந்து கொள்வார்கள். இதை எவன் பகிர்ந்து கொள்கிறானோ அவன் இந்த மண்ண உலகத்திலே ஆண்டவரை பிறருக்கு எடுத்து செல்லுகிறான், ஆண்டவரை கொடுக்கிறான். இதையெல்லாம் யார் பகிராமல் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்களும் நானும் நன்கு அறிவோம். எதையெல்லாம் இந்த மண்ணுலகில் எத்தனை உள்ளங்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால், ஆத்திரத்தை, கோபத்தை, பொறாமையை, வெறுமையை, நம்முடைய தோல்விகளை, இப்படிப்பட்ட எல்லா விதமான மன்னிக்க முடியாத நிலைமைகளைத்தான் இன்று எத்தனையோ மக்கள் பிறரோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் உறவுகளை வளர்ப்பதல்ல, மாறாக உறவுகளை உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறது. எனவே எத்தனை குடும்பங்களில் உறவுகள் உடைத்திருக்கிறது? காரணம், பகிர்வு என்பது மன்னிப்பை அல்ல, பகிர்வு என்பது அன்பை அல்ல, பகிர்வு என்பது இரக்கத்தை அல்ல, மாறாக மற்ற அனைத்தையும் பகிர்ந்து கொண்டிருப்பதினால்தான் உறவுகள் வளராமல் மேம்படாமல் பிளவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது குடும்பத்தில் மட்டுமல்ல, அதே நபர்கள் தான் பங்கிலும் அடுத்தவர்கள் மத்தியிலும் இதை அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு உறவுகளை உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து செபித்து சீடர்களிடம் கொடுத்தது போல நாமும் ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம் பகிர்வற்ற நிலைமையை, மனப்பான்மையை,
ஏமாற்றுகின்ற சிந்தனையை, கோபத்தன்மையை, ஏமாற்றுத்தன்மை அனைத்தையும் ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலையும் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் இந்த வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமானது ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார்.
பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணரசின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழுதிய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருப்பணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகில் மகோதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரு. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரை, எல்லா இனிமையும் பல்சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்று கனிவுடன் காக்க தவறாத நீர்நிலையான மீன்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க